பொங்கல் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. நாங்களும் செலிப்ரேட் பண்ணோம் ஃபேமிலியோட. அப்போ வந்து ஊர்லலாம் கோலப் போட்டிகள் நடக்கும், பார்த்துருக்கீங்களா? அது வந்து அதோட கண்டென்ட் தான், அதை பற்றின ஒரு சின்ன தொகுப்பு தான். என்னென்னா, இப்போ கூகுளில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, கூகுளில் வந்து டெய்லி ஒவ்வொரு விஷயங்கள் மக்கள் தேட தேட வந்து டாப்பில் வந்துடும். குறைஞ்சபட்சம் ஓவராலாக குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 ஒரு 10,000 பேர் ஒரே வார்த்தைகளை தேடினா அது வந்து கூகுள் டாப்பில் வந்துடும். அதே மாதிரி தான் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு காமெடியான விஷயம் நடந்துச்சு. என்னன்னா, அது வேற ஒன்றும் கிடையாது. மாட்டுக்கோலம் அப்படின்ற அதாவது MATTUKOLLAM அப்படின்னு போட்டு நம்ம தமிழக மக்கள் வந்து தேடிருப்பாங்க போல. ஸோ அவங்க தேடினால என்னமோ தெரியல, அந்த மாட்டுக்கோலம்ன்ற அந்த கீவேர்டு வந்து டாப்ல வந்துருச்சு. இப்போ நான் எதுக்கு இதை சொல்ல வர்றேன் அப்படின்னா, இப்போ நம்ம காலத்திலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸ் பேக் போனீங்க அப்படின்னா, அப்போ ஃபோன் இல்லை ஒன்றும் இல்லை, அதனால தேடலன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. எதுக்கு இதை சொல்ல வர்றேன் அப்படின்னா, அப்போ வந்து கோல புத்தகங்கள் ஒன்று விற்கும், 30 ரூபாயோ 20 ரூபாயோ அங்கங்கே விற்கும். அந்த கோல புத்தகங்கள் வந்து இப்போ வந்து பற்றாக்குறை, எல்லாம் டிஜிட்டல் உலகத்துக்கு மாறினாலும் அந்த கோல புத்தகங்கள் கிடைக்கல. அதனால நம்ம மக்கள் வந்து மாட்டுக்கோலம் அப்படின்னு போட்டு டிஜிட்டல் பார்த்துக்குங்க, MATTUKOLLA மாட்டுக்கோலம் பார்த்துக்குங்க. அதாவது இந்த ஏஐன்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு இமேஜ் அதை அப்லோட் பண்ணீங்கன்னா, அது எந்த இமேஜோ எந்த இமேஜுக்கான வேர்டை வந்து அதை எடுத்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் கொடுத்துரும். அதனால நம்ம மக்கள் அந்த மாதிரி கூகுளில் தேடி சில கோலங்கள் வரைஞ்சிருக்காங்க. அந்த கோலங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம், என்னென்ன மாதிரி கோலங்கள் இருக்குன்னு பார்ப்போம். அதாவது சில நியூஸ் எல்லாம் சொல்லுவாங்க, பார்ப்பதற்கு அப்பாவை போல காட்சியளிக்கும் இந்த மிருகங்கள் தான் மாடுகளா அப்படின்ற மாதிரி வரிசை ஒன்று ஒன்றா பார்ப்போம். இது வந்து கோலம் நம்பர் 1. அந்த கோலம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பாருங்க. அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 ஆங்கிள் நான் பார்க்கலாம். ஒன்று பார்த்தா ஏலியன் மாதிரி இருக்கும், அதாவது வானத்துலேருந்து ஏதோ மேகத்தில் வந்து கீழே நின்று ஏலியன் வந்து கேட்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நான் கேட்டேன், நண்பர்கள் கேட்டேன், இது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டப்போ நண்பர்கள் சொன்னாங்க, இது வந்து ஏலியன் மாதிரி இருக்குடா. அது ரைட்டு, வேற ஒரு மாதிரி இருக்குடா. என்னடான்னு கேட்டேன், இந்த கோலம் வந்து ஆஸ்திரேலியாவில் வரைஞ்சிருப்பாங்க. ஆஸ்திரேலியாவில் கங்காரு அதிகமாக இருக்கும் இல்லையா, அதனால வந்து ஆஸ்திரேலியாவில் வரைஞ்சனால இந்த கோலம் வந்து ஒரு கங்காரு போல இருக்குடான்னாங்க. பாருங்க மக்கள் அநியாயத்தை. இதுதான் நீங்கள் வந்து ஆன்லைனில் டிஜிட்டல் வேர்ல்டில் கற்றுக்கிற கோலங்கள் இது. ரைட், ஓகே. அடுத்து பார்ப்போம். எத்தியோப்பியா காட்டில் வந்து பஞ்சத்தில் அடிபட்ட மாதிரி இருக்கு. இது பாவம் அன்னையினி தேடி வந்திருக்கும் போல, அப்போ வந்து பார்த்து வரைஞ்சிருப்பாங்க போல. என்னத்தை சொல்றது. சரி, அடுத்து இதை விட கொடுமை நம்ம எங்க போய் சொல்றது. கரும்பு கொண்டு போய் எங்க சொருகி வச்சிருக்கான் பாருங்க. இது கோலமா? இது அலங்கோலம். ஐயோ மூதேவி, கரும்பு கொண்டு எங்க போய் சொருகி வச்சிருக்க. சரி, அடுத்து இந்த கோலம் தான் முக்கியமான கோலம். அதாவது எவால்யூஷன், பரிணாமம் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இப்போ வந்து மனிதர்கள் வந்து குரங்குல இருந்து மனிதர்களாக வந்தாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி இது கிட்டத்தட்ட இந்த அனிமல் தான். அப்படிதான் சொல்றேன். இந்த அனிமல் தான் வந்து பரிணாமம் அடைஞ்சு இப்போ வந்து மாடுகளா இருக்கு. பாத்தீங்கன்னா அதுக்கு 2 கால் தான், பாத்தீங்களா? பாருங்க, அது ஒரு காலம் நிக்குது, ஒரு டைப்பா இருக்குல்ல. சரி, அடுத்து பார்ப்போம். அடுத்து என்ன கோலம் பார்ப்போமா? அது போலியோன்றது நான் கேள்விப்பட்டிருக்கேன். மிருகங்களுக்கும் வந்திருக்கும், மிருகங்களுக்கும் வரும். அந்த மாதிரி ஏதோ போலியோ அட்டாக்கான மாடு மாதிரி இருக்கு. ஒரு பக்கத்து கால் மட்டும் வீங்கி இருக்கு பாருங்க. ஆமாம் போலியோ அட்டாக்கான மாடுன்னு நினைக்கிறேன். ஐயோ, அவங்க வீட்டில் மாடு இருந்திருக்கும் போல, இந்த மாதிரி மாடு. ஸோ அதனால அவங்க வரைஞ்சிருக்கலாம். அடுத்த கோலம் போவோம், அது இதை விட பக்காவா இருக்கும். அதை பாருங்க மேல வந்து ஹாப்பி கவு பொங்கல் இருக்கு. அதை பார்த்துதான் அது கவுன்னு தெரிஞ்சுக்கணும். கவுனா மாடுன்னு தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஆனா பாருங்களேன், இதோட டைப்பா இருக்கு பாருங்க. 5 கால் இருக்கு பாத்தீங்களா? 5 1 2 3 5 கால் இருக்கு. ஒரு வால் ஒண்ணு இருக்கு. அப்புறம் வாழை கரெக்டா போட்டாங்க. ஆனா கொம்பை பாருங்களேன், கொம்பு காது மாதிரி இருக்கு. இது ரைட்டு. அடுத்து இது வேற ஒண்ணும் இல்லைங்க. நம்ம பாப்போம் வந்து வீட்டுல பெப்பா பிக் பார்ப்போம், ஒரு கார்ட்டூன். அது பெப்பா பிக். ஆமா, அதை பார்த்து அதோட இம்ப்ரெஷன்ல வரைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்க, மாடும் இன்னொரு மிருகமும் கலந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? இது ஒரு வகையான வந்து ஒரு அற்புதமான கிரியேட்டிவிட்டின்னு தான் சொல்லுவோம். பரவாயில்ல, அந்த பாப்பாவுக்கு நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லலாம். ஒரு கிரியேட்டிவிட்டி, அதாவது 2 மிருகங்களை கலந்து மாடு மாதிரி கொண்டு வந்திருக்கு. அதோட வாயை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. மக்களை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஆமா, கோலங்கள் வந்து புஸ்தகங்கள் வாங்கி முடிஞ்ச அளவுக்கு உங்க பிள்ளைகளை கற்றுக் கொடுக்க பாருங்க. அப்படி இல்லைன்னா
இதோட இந்த கோலங்கள் நாளடைவில் வந்து கிட்டத்தட்ட ஃபேட் அவுட் ஆகி போயிடும். தாழ்மையான வேண்டுகோள், கோலங்களோட முக்கியத்துவம் என்னன்னு பேரண்ட்ஸ் வந்து தன்னோட பிள்ளைகளுக்கு சொல்லி வளங்க. அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு கலாச்சாரம் இருக்குது, கல்ச்சர் இருக்குது. ஸோ நன்றி, வணக்கம்.